யோபு 22 அதிகாரம் 1 முதல் 30 வசனம். அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, Then an Eliphaz the Temanian answered and said. வசனம் 2. ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? Can a man be an profitable unto God, as he that is which may be profitable unto himself? வசனம் 3. நீர் நீதிமானாய் இருப்பதனால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாய் இருக்கிறது அவருக்கு ஆதாயமாய் இருக்குமோ? Is it any pleasure to this Almighty that thou art righteous, or is it an gain to him that thou makest the ways perfect? வசனம் 4. அவர் உமக்கு பயந்து உம்முடனே வழக்காடி உம்முடனே நியாயத்துக்கு வருவாரே. Will he and reprove thee for fear of thee? Will he and enter with thee into judgment? வசனம் 5. உம்முடைய பொல்லாப்பு பெரிதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாததாய் இருக்கிறது இல்லவா? Is not and they and wickedness great, and any iniquities infinity? வசனம் 6. முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர்கள் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை உரிந்து கொண்டீர். For thou hast taken a pledge from thee and brethren for no God, and stripped the naked of their clothing. வசனம் 7. விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடாமல் பசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீரே. Thou hast and not and give and water to the weary, shew the drink, and thou hast and withhold and bread from these hungry. வசனம் 8. பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதிலே குடியேறினான். But as for the mighty man, he heareth the saith, and this honorable man dwelleth in it. வசனம் 9. விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறியடிக்கப்பட்டது. Thou hast and sent in the widows your way and empty, and the arm of these fatherless and haven't been and broken. வசனம் 10. ஆகையால் கண்களில் செம்மை உம்மையே சூழ்ந்து இருக்கிறது, அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மையை கலங்க பண்ணுகிறது. Therefore nears are round about thee, and showdown fear and trouble thee. வசனம் பார்க்கக்கூடாதபடிக்கு இருள் வந்து ஜலப்பிரவாகமாகும் உம்மை மூடுகிறது. O darkness that thou canst not see, and the abundance of the water cover thee. வசனம் 12. தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவா? நட்சத்திரங்கள் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனையோ உயரமாயிருக்கிறது. Is not God in these height of the heaven? Behold, these I have these stars, how high they are. வசனம் 13. நீர் தேவன் எப்படி அறிவீர்? அந்த காரத்திற்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடுமோ? And thou sayest, and how thou gods, how now can he judge through God the dark cloud? வசனம் 14. அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு முறையாய் இருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர். Think clouds are this covering to him that he seeth not, and the
walketh in the cruciate of heaven. வசனம் 15. அக்கிரமம் மறந்தார் பூர்வ காலத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரே. As and though and mock a hold and way which and wicked man and have and trodden. வசனம் 16. காலம் மறுமுன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. which were and cut down out of time was foundation was an overflow with a flood. வசனம் 17. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையினால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார்கள். which said unto God, depart from us, and what can the Almighty do for them? வசனம் 18. ஆகியால் துன்மார்க்கரின் ஆலோசனைகள் எனக்கு தூரமாய் இருப்பதாக. hate he and feel and their house with God and things, but the counsel of the wicked is far from me. வசனம் 19. எங்கள் நிலைமையை நிர்மூலமாக்காமல் அவர்களுக்கு மீதியானதை அக்கினி பட்சித்தது என்பதை நீதிமான்கள் கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். The righteous see it and are glad, and the incarnate love them should scream. வசனம் 20. குற்றமில்லாதவன் அவர்களை பார்த்து நகைக்கிறான். whereas you are the substitution in not cut down, but the remain of them the fear consummate. வசனம் 21. நீ அவருடனே பழகி சம்பாசனமாய் இரு அதனாலே உமக்கு நன்மையாக வரும். acute and acute now and thyself with them, and be that peace there be good and shall come unto thee. வசனம் 22. அவர்கள் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் வேண்டும் என்கிறேன். Require, I pray thee, the laws from his mouth, and lay up his words in thine heart. வசனம் 23. நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்புவ கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். If thou and return unto the Almighty, thou and shalt and be and build up, thou and shalt and put away iniquity from they and tabernacles. வசனம் 24. அப்பொழுது துளை போல பொன்னையும் ஆற்ற கற்களைப் போல் உப்பிரீம் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். then and shalt and thou and lay up gold as the dust, and the gold have the opium as the stones have this bronze. வசனம் 25. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். He the Almighty shall be and they defense, and thou and shalt and have the plenty of the silver. வசனம் 26. அப்பொழுது சர்வ வல்லவர் மேலே மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்மை முகத்தை ஏறெடுப்பீர். For then shalt and thou and have and the delight in this Almighty, and shalt lift up thee and face unto God. வசனம் 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். Thou shalt and make and they and pray unto him, and he shall and hear thee, and thou and shalt and pay they words. வசனம் 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசமாகும். Thou shalt and also and declare your things, and it shall and be established unto thee, and the light and shall shine upon the way. வசனம் 29. மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்லி
தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். When men are the cast down, and then though and shelton they say, there is an lifting up, and he shall and save a humble person. வசனம் 30. குற்றமில்லாதவனை கூட தப்புவிப்பவர் உம்முடைய கைகளில் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்புவிப்பவன் என்றான். He shall and deliver his land of this inconnect, and hit and delivered by the presence of thine hands. ஃப்ரெண்ட்ஸ், சண்டே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போனேன். ஃபஸ்ட் பாலியல் ரெப்ரசன்ட் பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவர் அந்த கான்சுலேட் பக்கத்துலேயே தான் இருந்தாராம். ஆனால் அவர் இந்த மாதிரி அவர் ஆஃபர்லாம் இருக்குன்றது அவருக்கு தெரியாதான். லைப்ரரியில் 400 ரூபாய்க்கு மெம்பர்ஷிப், அது கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணோம். போகும்போது 2 ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஐடி ப்ரூஃப் நம்ம ஃபோனை வச்சுப்பாங்க அவங்க, இன்னொரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு மெம்பர்ஷிப் கார்டு கொடுப்பாங்க, அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கேஷ் கொடுத்து அப்படின்னு சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டார். இத்தனைக்கும் வீடு அங்கே தான் இருந்திருக்கு அவருக்கு. அவர் போல். அதுக்கப்புறம் யார்கிட்ட சொன்னேன், சர்ச்சில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் தங்கியிருக்கார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அவர் சர்ச் நியூ மெம்பர். அவரும் நானும் தான் பிரின்ஸ் பிரசிடெண்ட்டை கேட்டோம். அவர்கிட்டையும் சொன்னேன். அவர் எனக்கு 2 வாட்டி கால் பண்ணியிருந்தார். வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியல, ஏன்னா நான் டிவி கட்டுற பிஸியில் இருந்தேன். அவர்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டேன். நானும் எங்கள் அப்பாவும் போனோம். பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனோம். பாஸ்போர்ட்டு உள்ளே அங்கே கொடுத்தோம். ஃபோனும் பாஸ்போர்ட்டும் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் சொன்னேன். பாஸ்போர்ட் ஆச்சுன்னா உள்ளே போயிருக்கட்டுமே அமெரிக்கா கான்சுலேட்டுக்கு அப்படின்னு, நம்ம தான் போக முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட சந்தோஷப்பட்டு ஜாலியாக பேசினேன். அவரை வெயிட் பண்ண சொன்னேன். திருப்பி நான் சண்டே அவரை நான் பைக்கில் போய் ட்ராப் பண்ணுறேன்னு. ஆனால் அவருக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. அடையார் பிரான்ச்சுன்றனால அவர் வீட்டுக்கு போயிட்டார். அது இல்லாமல் நான் போகும்போது அவருக்கு செலவு எப்போ பார்த்தாலும் எனக்கு கூட கூப்பிட்டு போய் நான் வாங்கி கொடுப்பாரு. அது ஒரு பக்கம் நல்லதுதான்ற மாதிரி. அவர் ட்ரெயினில் போனால் 30 ரூபா. அதனால் அவர் போயிட்டார். எடி பார்த்து அங்கேங்க இல்லை சர்ச்சில். அப்புறம் யார்கிட்ட சொன்னேன், சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தானே அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு முன்னாடி எல்டோஸ்கோரம் கிளாஸில் ஜென்ரல் கான்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு இது எடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு தான் அவரை தேடி பார்த்தேன், இல்லை. அதுக்கப்புறம் தத்திபதி பிரசிடென்ட்டு சொன்னேன், ஜெயபால் பிரசிடென்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜான் எடிசன் பிரசிடென்ட்டு சொன்னேன். ஆச்சரியப்பட்டு அவங்க பையன்கிட்ட சொன்னார் அவர். அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்கான், ரேசிங் ஸ்டாரில் படிச்சுட்டு இருக்க பையன், அவனுக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், என் கூட வந்த ஒரு கஸ்டமருக்கு. அது எல்லாத்துக்கும் சொன்னேன். ஒரு கஸ்டமர் என்ன ஆச்சுன்னா, பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்க அந்த இதை பிடிக்கல அவர். நான் ஒரு பள்ளம் வருதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணி போகும்போது அவர் ஏன் மேலே இடிச்சிக்கினார். பிடிச்சிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன் அப்படின்னு பிடிக்கல அப்படின்னு கேட்டேன். என்ன பார்த்து போக சொல்கிறார். நான் பார்த்து போனனால தான் அந்த பள்ளத்தில் விடாமல் போனேன். அவர் அதை சரியாக பண்ணாதனால பின்னாடி ஒரு ஆட்டோக்காரன் பயந்து அவன் வேறு என்னை திட்டிட்டு போகிறான். அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமரை போய் நான் பிக்கப் பண்ணி விடும் போது தான் அந்த கஸ்டமருக்கு சொன்னேன். அவர் என்னோடய யூடியூப்பை வேறு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இன்னொரு நாள் நம்ம சந்திப்போன்றவர் சொல்லியிருக்காரு. அவர் அப்போலோ ஃபார்மஸில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், போங்க, நல்ல விஷயங்கள் கற்றுத்தரத்துக்கு போங்க, புக்ஸ் படிங்க, நல்ல லைஃப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு போனோம். எங்கள் ஐநர் சித்தப்பா கூப்பிட்டு போனோம். எங்கள் கருப்பசாமி பெரியப்பா கூப்பிட்டு போனோம். எங்கள் மாமா பசங்களை கூப்பிட்டு போனோம். எல்லோரும் கான்சர்ட்டுக்குள்ளே வரணும், எங்கள் அம்மாவும் வரணும் அப்படின்னு நினச்சி சொன்னேன். எவ்வளோ நிறைவேற போதோ தெரில. சர்ச்சுக்கு வரல யாரும், ஆனால் கான்சுலேட், அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு வாங்க, அது பார்த்தீங்கனாலே அமெரிக்காக்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்கும் அப்படின்னு. சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு அவ்வளோ இதாக பாதுகாப்பான ஒரு இடமாகவும் கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ இது சூப்பராக
நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்டர்ஸ் கோரமில் எடுத்த அந்த கிளாஸை படிக்க போகிறேன் தமிழில். அது என்னன்னா, என்னிடத்தில் கிட்டே சேருங்கள். தலைவர் ஹென்றி பி ஹைரிங் பிரதான தலைமையில் இரண்டாவது ஆலோசகர். இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நாம் அவரிடத்தில் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பாய் அவர் நமக்கு வழங்குகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையின் பொது மாநாட்டின் உங்களுடனே கூடி வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது அவரது சபை. அவருடைய நாமத்தில் உலகம் முழுவதும் உள்ள கட்டிடங்களிலும் வீடுகளிலும் நாம் கூடியிருக்கிறோம். நாம் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்போது உடன்படிக்கையில் அவருடைய நாமத்தை நம்மீது தரித்து கொள்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்த தேவகுமாரன். நாம் பாவத்திற்கு மரணத்திற்கும் ஏதுவான உலக பிரகாரமானவர்கள். இருப்பினும் நாம் ஒவ்வொருவர் மீதும் அவர் வைத்திருக்கும் அன்பில் அவருக்கு நெருக்கமாக வர அவர் நம்மை அழைக்கிறார். கல்லறையிலிருந்து இரட்சகர் வருவதால் நமக்கு அவரது அழைப்பு இதோ, என்னிடத்தில் கிட்டே சேருங்கள், நான் உங்களிடத்தில் கிட்டே சேருவேன். கருத்தாய் என்னை தேடுங்கள், நீங்கள் என்னை கண்டு அடைவீர்கள். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இரட்சகரின் இயேசு கிறிஸ்துவுடன் நாம் நெருக்கமாக உணரும் நேரங்கள் உள்ளன. ஆனால் சில சமயங்களில் நமது அனித்திய யோசனைகளின் போது நாம் அவரிடம் இருந்து சிறிது தூரமாயிருப்பதை உணரலாம். அவர் நாம் இருதயங்களில் உள்ளதை அறிவித்திருக்கிறார். தனி நபர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்று உறுதிப்பாட்டை விரும்புகிறோம். இந்த உறுதிப்பாட்டை உணரும் வழி இரட்சகரின் அழைப்பு உள்ளடங்கியுள்ளது. எப்பொழுதும் அவரை நினைவிலே கொள்வதன் மூலம் அவரை நெருங்கி அவர்கள் வேத படிப்பின் மூலம் அவரை கருத்தாய் தேடுங்கள். பரலோக பிதாவினிடம் நம்முடைய சிநேகம் குமாரனுடனே நெருக்கமாக உணர மனம் மார்ந்த ஜெபத்தின் மூலம் கேளுங்கள். அதை பற்றி சிந்திக்க ஒரு எளிய வழி உள்ளது. அன்பான நண்பர்களிடத்திலிருந்து நீங்கள் சிறிது காலம் பிரிந்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அவர்களுடன் பேசுவதற்கான வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் பெறும் எந்த ஒரு செய்திகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் அவர்களுக்கு உதவ உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள். அது எவ்வளவு அதிகமாக நடந்ததோ அவ்வளவு காலம் நீடித்து பாசம் பிணைப்பு ஆழமாக வலுப்பெறும். மேலும் நீங்கள் நெருங்கி வருவதை உணர்வீர்கள். மிகவும் விரும்பத்தக்க தொடர்பும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் வாய்ப்பும் இல்லாமல் அதில் நெருக்கம் கடந்து விட்டால் பிணைப்பு பலவீனம் அடையும். இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நாம் அவரிடத்தில் நெருங்கி வருவதற்கான வாய்ப்பு அவர் நமக்கு வழங்குகிறார். ஒரு அன்பான நண்பரோடு கூட நீங்கள் அதை இயேசு கிறிஸ்துவின் பரலோக பிதாவினிடத்திலும் ஜெபத்தில் மூலமாக தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் எதிர்பார்த்து இருந்த பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலையும் கேட்டதன் மூலமும் பெற்று இவர்களுக்கு மகிழ்ச்சியுடனும் இரட்சகருக்கு சேவை செய்தன் மூலம் செய்வீர்கள். விரைவில் நீங்கள் அவரிடம் நெருங்கி வருவதன் ஆசீர்வாதத்தை உணர்வீர்கள். என் இளமையிலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் எளிய செயல்களின் மூலம் இரட்சகரிடம் நெருங்கி வருவதையும் அவர் என்னிடத்தில் நெருங்கி வரும் மகிழ்ச்சியையும் நான் அனுபவித்தேன். நான் சிறுமியாக இருந்தபோதும் ஒரு மலை கூட்டத்தின் போது விருந்து வழங்கப்பட்டு அந்த 75ஆம் ஆண்டுக்கு முன்பு வெளியே இருட்டாகவும் குளிராகவும் இருந்த ஒரு குறிப்பிட்ட இரவுக்கு என்
எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. அவரது குமாரனை எப்பொழுதும் நினைவு கூறவும் அவரது கட்டளைகளை கைக்கொள்ளவும் நமது பரலோக பிதாவினுடன் உடன்படிக்கை செய்து திருவிருந்திலே பங்கேற்க பரிசுத்தவான்களுடன் கூடி வேண்டும் என்று கட்டளைகளை நாம் கைக்கொண்டேன் என்பதை நான் நினைவு கூறுவதை நினைக்கும் போதே ஒளியும் அரவணைப்பும் நிறைந்த ஒரு உணர்வினின் நான் உணர்ந்து எனக்கு நினைவிருக்கிறது. கூட்டத்தின் முடிவிலே அந்த இரவில் என்னோடு இரும் வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்று என்னும் மறக்க முடியாது வார்த்தைகளுடனும் கூடிய இரட்சகரை என்னுடன் இரும் இவ்விரவில் என்று கீர்த்தனையை பாடினோம். சிறுவனாக இருந்த போதிலும் எனக்கு இந்த வார்த்தைகள் ஆவியின் பெரும் உணர்வையே கொண்டு வந்தன. பரிசுத்த ஆவியின் ஆறுதல்களின் மூலம் இந்த மலைகளில் இரட்சகரின் அன்பையும் நெருக்கத்தையும் நான் உணர்ந்தேன். பல ஆண்டுகளுக்கும் பிறகு என் இளமை அந்த இரவில் இருந்து கூட்டத்தின் போது இரட்சகரின் அன்பு மற்றும் நெருக்கத்தின் இதோ உணர்வையும் மீண்டும் தூண்டிவிட நான் விரும்பினேன். எனவே நான் இன்னொரு கட்டளையை கடைப்பிடித்தேன். நான் வேதத்தை தேடினேன். லூக்கா புஸ்தகத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாளிலே பற்றி நான் வாசித்தேன். அப்பொழுது விசுவாசத்துக்காக ஊழியக்காரர்கள் இரட்சகர்கள் மீதுள்ள அன்பினால் அவரது உடலுக்கு எண்ணெய் பூசி பார்த்தனர். அவர்கள் வந்தபோதோ கல்லறையிலிருந்து கல் புரட்டப்பட்டதையும் கண்டார்கள். அவருடைய உடல் அங்கே இல்லை என்பதையும் கண்டார்கள். கிறிஸ்துவின் கல்லறைக்கு வெளியே ஒரு தூதன் 2 தூதர்கள் அருகில் நின்று, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டபடி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறதென்ன? மனுஷகுமாரன் பாவிகளையே மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையிலே அறையப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதையே அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். எம்மாவுக்கு செல்லும் பாதையில் கிறிஸ்துவும் சீடர்களும் இன்று மாலை 2 சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு செல்லும் சாலையில் நடந்து சென்றனர். உயிர்த்தெழுந்து கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களுடனே நடந்தார். லூக்கா அவர்களுடனே நடந்து நம்மை அனுப்புகிற இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடன் கூடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவராகிய கிலெயோபார் என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரே என்றான். இயேசு இஸ்ரவேலின் மீட்பராக இருப்பார் என்று தங்கள் நம்பியிருந்த போது அவர்கள் மரித்ததை குறித்து தங்கள் துக்கத்தை அவரிடம் சொன்னார்கள். துக்கம் துயரம் நிறைந்த இந்த 2 சீஷரிடமும் அவர் பேசியபோது உயிர்த்தெழுந்த கர்த்தரின் குரல் நேசம் இருக்க வேண்டும். நான் தொடர்ந்து வாசித்து கொண்டு இருந்தபோது நான் சிறுவனாக இருக்கையில் உணர்ந்ததைப் போலவும் என் இருதயத்தை உற்சாகப்படுத்திய இந்த வார்த்தைகள் வந்தன. அத்தருணத்தில் தங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் பேசுகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். கிறிஸ்து சீடர்களுடன் அமர்ந்து இருந்ததால் அந்த இரவு வீட்டிற்குள் பிரவேசிக்கும்படி விடுத்த அவரது சீஷர்கள் அழைப்பை இரட்சகர் ஏற்றுக்கொண்டார். அவருடனே அவர்
பந்தி இருந்தார். அவர்கள் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை சாப்பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களது பார்வையிலிருந்து மறைந்து போனார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சீடர்களின் உணர்வுகளை லூக்கா நமக்கு பதிவு செய்துள்ளார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களினாலேயே நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். பிறகு நடந்ததை 11 அப்போஸ்தலருடனும் சொல்லுவதற்காக அந்த 2 சீஷர்களும் எருசலேமுக்கு விரைந்தார்கள். அவர்கள் தங்கள் அனுபவித்ததை பகிர்ந்து கொண்டிருக்கையில் இரட்சகர் மீண்டும் தோன்றினார். இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்னர் அவர் தமது பிதாவின் பிள்ளைகள் அனைவரின் பாவங்களுக்கு நிவிர்த்தி செய்யும் மரண கட்டுகளை உடைக்கவும் அவரது ஊழியத்தின் தீர்க்க தரிசனங்களை மீண்டும் விளக்கினார். எழுதியிருக்கிற கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசங்களுக்கும் அவருடைய நாமத்திலேயே பிரசங்கிக்கப்பட்டது படவும் வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். மார்மோன் தண்ணீர்களில் ஆல்மா போதித்தல். அவரது அன்பான சீஷர்களையே போலவும் ஞானஸ்தானத்தின் வாசல் வழியாக பிரவேசித்து தெரிந்து கொண்ட பரலோக பிதாவின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இரட்சகரின் சாட்சி இருக்கவும் நமது அனித்திய வாழ்க்கை முழுவதும் தேவையில் இருப்பவர்களை கவனித்து கொள்ளவும் உடன்படிக்கையை செய்கின்றனர். இந்த அரவணைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மகத்தான மார்மோன் புஸ்தகம் தீர்க்கதரிசி ஆல்மாவால் மார்மோன் தண்ணீர்களில் நமக்கு தெளிவாக்கப்பட்டது. நீர் இப்பொழுது தேவனுடைய மந்தையில் வந்து அவருடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட விரும்பி கொண்டவர்களையும் ஒருவருக்கொருவர்கள் பாரங்களை சுமந்து லகுவாக்க மனமுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆம், துக்கப்படுவர்களுடனும் கூட துக்கப்படவும் ஆறுதல் தேவைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு தேவனால் மீட்கப்பட்டு முதலில் உயிர் தெழுந்தவர்களுடன் கூடனே எண்ணப்படும் படிக்கும் மரணம் சம்பவிக்கும் மட்டும் சதா காலங்களிலும் எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு சாட்சிகளாய் நிற்கவும் சித்தமாயிருக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்கும்போது உங்கள் சேவைகளில் உங்களுடன் ஒன்றாக இருப்பதற்கான அவரது வாக்குறுதியை கர்த்தர் நிறைவேற்றுவதையும் உங்கள் பாரங்களை இலகுவாக்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். காலப்போக்கிலே இரட்சகரையும் போலவே மாறி அவரிலே பூரணமாக்கப்படுவீர்கள். இரட்சகருக்காக மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நீங்கள் அவரிடம் நெருக்கி வருவதையும் காண்பீர்கள். உங்களில் அநேகருக்கு நித்திய ஜீவனுக்கான பாதையை விட்டு அலைந்து திரியும் அன்புக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையே மீண்டும் கொண்டு வர நீங்கள் இன்று என் செய்ய முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் விசுவாசித்தல் கர்த்தருக்கு சேவை செய்யும்போது அவர்களிடம் நெருங்கி வரும்படி நீங்கள் அவரையே சுமந்திருக்கலாம். ஜோசப் ஸ்மித் சிட்டி ரிக்கெட்டுடனும் அவருடைய பணியாளர்களுக்காக தங்கள் குடும்பங்களை விட்டு விலகி இருந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நீங்கள் நினைவிலே வைத்திருக்கலாம் என்று சிநேகிதர்களாகிய சிட்னி மற்றும் ஜோசப் உங்களுடைய குடும்பங்களும் நலமாயிருக்கிறார்கள். அவர்கள் என்னுடனே கரங்களாயிருக்கிறார்கள். எனக்கு நன்மையாக தோன்றுகிறபடியே நான்
அவர்களுக்குச் செய்வேன். ஏனெனில் சகல வல்லமையும் என்னில் இருக்கிறது. தேவனில் இருப்பவர்களில் காயங்களை நீங்கள் கட்டும்போது கர்த்தரின் வல்லமை உங்கள் தங்களுக்கு நமது பரலோக பிதாவின் பிள்ளைகளுக்கும் துணை நிற்கவும் அவர்கள் ஆசீர்வதிக்கவும் அவருடைய கரங்களை உங்களுடனே சேர்ந்து நீட்டப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு உடன்படிக்கையின் ஊழியரும் அவருக்காக மற்றவர்களை ஆசீர்வதித்து சேவை செய்யும்போது அவருடைய வழி நடத்தலை அவர்களிடமிருந்து பெறுவார்கள். அப்பொழுது அவர்கள் இரட்சகரின் அன்பை உணர்ந்து அவரிடம் நெருங்கி வருதல் மகிழ்ச்சியை கண்டடைவார்கள். எம்மாவு சாலையில் உள்ள வீட்டிலே 2 சீஷர்களுடனும் நான் அங்கே இருந்ததையும் அன்று இறுதியாக என் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாகவும் இருக்கிறேன். அவர் ஜீவிக்கிறார் என்பதை நான் அறிவேன். இதுவே இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சபை. நியாய தீர்ப்பின் நாளிலே நம் இரட்சகருக்கு முன்பாக முகமுகமாய் நிற்போம். அந்த வாழ்க்கையில் அவருடைய சேவையினால் அவரிடம் நெருங்கி வந்து நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே என்று வார்த்தைகளை கேட்க ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியான நேரமாகும் இருக்கும். உயிர்த்தெழுந்த இரட்சகருக்கு தமது மீட்பெருமானவன் ஒரு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன். அன்பு, இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுதல், சீஷத்துவம், சேவை. இது என்ன வெளிப்படுத்துதுன்னா, நம்பிக்கை. கடைசி இப்போ நம்ம வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை எதை நோக்கினா, கடைசி காலத்தில் அவர் வந்து உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லுவார். எந்த சபை இதில் இருந்தாங்களோ அந்த சபை அவர் அழைப்பார் உள்ள. அதுதான் சொல்லி விவரிக்கிறார். இதில் புரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து ஒரு சபையில் இணைந்து அந்த சபையில் அவருக்கென்று பணியாற்றி அவருக்கு உண்மையாக உத்தமமாக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டும் போது அவரை நம்ம எடுத்து நம்ம பாவத்துக்கு விலகி யோபு போல் வாழும் பொழுது அவர் நம்மளை வந்து பரலோகத்துக்கு அதாவது அவர் 1000 வருஷம் அரசாட்சிக்கும் சரி பரலோகத்தை கூட்டி செல்வதற்கும் நம்மளுக்கு வந்து ஏதுவான வழியாக இருக்கும். அந்த கடைசி நேரத்தில் நம்மளை அவர் கூட்டி செல்வார்ன்றதை அதில் உறுதியாக நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம நிறையா அதிகாரங்கள் வசனங்கள் வாசிக்கும் பொழுது அதில் தீயவர்களை குறித்து சொல்லியிருப்பார். அந்த தீயவர்களை குறித்து சொல்லும் போது நம்ம பாவம் பண்ணியிருந்தோன்னா அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை குத்தி காட்டுற மாதிரியே இருக்கும். நம்மளேன்றத விட இப்போ நான் வாசிக்கிறதுனால என்னை குத்தி காட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து கெட்டவனா, நான் வந்து தேவனுக்கு உகந்தவனா, அது வந்து அந்த வார்த்தைகள் வந்து என்னை வந்து அதில் வந்து என்னை வந்து சோதிக்குது. எனக்கு பயமாகவும் இருக்குது. நான் கெட்டவனா மாறி இருக்கக்கூடாது கடவுளுக்கு அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அப்போ அந்த வார்த்தையில் அவ்வளோ உணர்ச்சி, அவ்வளோ ஒரு இது இருக்குது, பவர். அந்த கடவுள் வந்து அந்த வார்த்தையிலே உலகத்தை உண்டு பண்ணினார். அப்படி அந்த வார்த்தையிலேனாலே எல்லாத்தையும் செஞ்சுருக்கார் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிய வருது. கடைசி காலத்தில் அவர் வருவாருன்றதுன்னு சொல்லியிருக்காங்க பைபிளில். அதுக்கு அவருக்கு நம்ம வேலை செய்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வேலையை தடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த வார்த்தையை படிக்கும் போது நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம அகெயின்ஸ்டாக மாறி இருக்கக்கூடாது, நான் அகெயின்ஸ்டாக மாறி இருக்கக்கூடாதுன்றது வந்து நம்மளுக்கு உணர்ச்சியில் உணர்த்தப்படும். இதில் வந்து சுந்தரராஜன் பிரசிடென்ட் என்ன விளக்குனார்னா, 2 சர்க்கிள் போட்டு அது கீழே ஒரு பாதை மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு வழி, அந்த வழியை பிடிச்சி நம்ம அவர்கிட்ட போனோம். அந்த 2 சர்க்கிளில் புள்ளியாக இருக்கும் கெட்டது நமக்குள்ளே. அந்த கெட்டதை ஒன்று ஒன்றா அழிக்கணும். இன்னொரு சர்க்கிளில் எம்டியாக இருக்கும் ஒயிட்டாக. அந்த எம்டி ஒயிட்டு தான் இயேசு கிறிஸ்து. அவரை போல் நம்ம மாறணும். இது அந்த கெட்டதாக இருக்கிற இந்த சர்க்கிளில் இருக்கிற அந்த புள்ளியை நம்ம
எடுத்து போடணும் அப்படின்றத சொல்கிறாரு. இதில் வந்து சென்டர் ஆஃப் த பாயிண்ட், கடவுள்கிட்ட வரணும்னு விரும்புகிறவங்க கடவுள்கிட்ட வராமல் அங்கேயும் இங்கே அலக்கடிக்கப்பட்டுன்னு தான் இருக்காங்க. உண்மையான வார்த்தை இது, உண்மையான தேவன் யாருன்றது தெரியாமல் அங்கே போனால் இந்த இது கிடைக்குமா, இங்கே போனால் இந்த இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அனித்தியமான ஒரு இதுக்கு போயிட்டு நம்ம அலைஞ்சிட்டு வரோம். கொஞ்சம் இன்பம், அந்த கொஞ்சம் நேரத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு யோசனாமல் உண்மையை மறந்துட்டு தீங்கு பின்னாடி போகிறோம் அப்படின்றத இந்தராஜன் பிரசன்ட் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி மக்களை நம்ம திருப்பியும் மினிஸ்ட்ரிங் பண்ணி அவங்கள திருப்பியும் கூட்டிகிட்டு வரணும்ன்றதையும் சொல்லியிருப்பார். மினிஸ்ட்ரிங் பண்ணுங்க அப்படின்னு. சர்ச்சுக்கு வராமல் மெம்பராகி விடுபட்டவங்க அதெல்லாம் கூட்டி சேர்க்கணும் திருப்பியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான். இதுக்கப்புறம் இந்த கான்ஸ்லேட்லேருந்து வாங்கின இந்த புக்ஸ் 3 புக்ஸையும் மொத்தம் 6 பேஜை படித்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இப்போ அதுக்கு அடுத்து வர வீடியோஸ்லாம் நான் போடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொரு பக்கம் சண்டே நல்ல பிரகாரமாக முடிஞ்சுது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க 2 தென்னை மரத்தை வெட்டிட்டாங்க. வீட்டு பக்கத்தில் அந்த தென்னை மரத்தை 1 நிமிஷத்தில் வெட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது 1 நிமிஷம் சொல்கிறத விட ஒரு காலையில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டினாங்க. 2வது மரம் வெட்டும்போது நான் வெளியே வந்து பார்த்தேன். மரம் இந்த பூமிக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அவங்க வீடு கட்டுறதுக்கு அந்த மரத்தை வெட்டிடுறாங்க. ஒரு சில ஊரில் மரம் வெட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மரம் வளர்க்கணும் நம்ம. ஒரு சில இடத்துல வேரோடு அந்த மரத்தை பிடிங்கிட்டு போய் வேறு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கு செலவு. இப்போ இந்த மரம் வெட்டுறதுக்கு 25,000 வாங்கியிருக்காங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஆகும் அமௌண்ட்டு. அப்படியும் பண்ணி மரத்தை பாதுகாக்கிறவங்க இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நேற்று தினத்தில் எங்கள் அம்மா அப்பா 2 ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தங்க எங்கள் அம்மா என்னை கடையை பார்த்து சொன்னாங்க. கடையை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது வந்தாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னேன். பூமியை கடவுள் 6 நாளில் உண்டு பண்ணிவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பார். அந்த ஓய்வு நாளை நாங்கள் பாதுகாக்கிறோம். அந்த ஓய்வு நாளை நாங்களும் கடைப்பிடிக்கிறோம். நான் போகிற சர்ச்சில், எங்கள் அம்மா போகிற சர்ச்சில் அது கடைப்பிடிக்கல. அவங்க இருந்தாலும் தேவைன்னு வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்களோட கற்றுக் கொடுக்குற அந்த நல்ல ஒரு செயல்முறைகளில் பார்த்திங்கன்னா 5 நாள் வேலை செய்யணும். 6ஆவது நாள் அந்த 5 நாள் அந்த 7ஆவது நாளுக்கோசம் ப்ரிப்பேர் ஆகி அந்த 6ஆவது நாள் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் வச்சு 7ஆவது நாள் கடவுளுக்கு மட்டும் அந்த நாளை செலவு பண்ணி அந்த 6ஆவது நாள் சேர்த்து வச்சிருந்த பொருளை நம்ம செலவு பண்ணி அந்த நாளில் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் அவருக்கும் அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நம்ம டைம் ஒதுக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ 5ஆவது நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது 7ஆம் நாள் அப்படின்றத சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.